ஹாய், வாங்க பேசலாம். என்ன மாரி கணவனே கண்கண்ட தெய்வம்னு நெனச்சு யாரும் ஏமாந்துறாதீங்க. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா, நான் எங்க வீட்ல ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. நான் கொஞ்சம் கருப்பா இருப்பேன். ஆனா நல்லா படிப்பேன். தைரியம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எனக்கு யாருமே வந்து காதல்லாம் சொன்னதில்ல. லவ் ப்ரப்போசல்லாம் வந்ததில்ல. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பண்ணாங்க. எனக்கு அப்ப அவங்க மேல பெரிய ஈடுபாடு இல்ல. அவங்கள்ட்ட பேச பேச எனக்கு அவங்கள புடிச்சு போச்சு. அவங்க வீட்ல சம்மதிச்சுட்டாங்க. ஆனா எங்க வீட்ல யாருமே சம்மதிக்கல. எங்க அப்பாலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, எங்க அம்மாலாம். அதுக்கு காரணம் அவரு படிக்கல. அவரு கூலி வேல தான் பார்த்துட்டுருக்காரு. அவங்க அப்பா பெரிய எது சொல்றது ட்ரிங்க்ஸ் ரொம்ப பெரிய குடிகாரவங்க. அவங்களுக்கு அம்மாவும் கிடையாது. அதனால எங்க வீட்ல யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. நான் ஆனா அப்ப நெனச்சது ஒண்ணே ஒண்ணு தான். கூலி வேல பார்த்தா கூட என்ன, குணம் நல்லா இருந்தா போதும். நான் படிச்சிருக்கேனே, எப்படியாவது நாங்க வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற தைரியத்துல கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருந்துச்சு எங்க வாழ்க்கை. எங்க வீட்லயும் சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க வாழ்க்கை. 6 மாசம் ஆனுச்சு, 8 மாசம் ஆனுச்சு. கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு அவர் வந்து லோடு இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஊர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அங்க தான் இருப்பேன், 3 நாள் அங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்டருந்து போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு பெருசா அவர் மேல எந்த சந்தேகமும் வரல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவர் நடவடிக்கையில கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அப்ப அவர் ஃபோன செக் பண்ணும்போது ஒரு பேர்ல கன்டினியூஸா காலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனி டைம் வரது, அந்த கால் வரது போறது அப்படின்ற ஒரு கால் லிஸ்ட் ஹிஸ்டரி பார்த்தேன். ரொம்ப சந்தேகப்பட்டேன். அப்ப அந்த நம்பரை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு அவர் லோடு இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 10 நாள் கிட்ட எங்க அம்மா வீட்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பதான் வந்து கர்ப்பம் எனக்கு கன்ஃபார்ம் ஆனுச்சு. அப்ப அதை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஓகே, நான் விட்டுட்டேன். ஆனாலும் என்னை வந்து பார்க்க கூட வரல அப்போ. எங்க சொந்தக்கார அக்கா ஒருத்தவங்க பார்க்க வந்தப்ப எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணேன். அப்போ சரி ரிலாக்ஸேஷனுக்காக அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தோம். அப்பதான் என்னுடைய கணவர் கூட ஒரு பெண் இருக்கதை நான் பார்த்தேன் என் கண்ணெதிர. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. என்னோட இருந்ததை விட என் கணவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்தார் அந்த பொண்ணோட. ஏன்னா அதுக்கு பிறகுதான் அவர் பார்த்தாரு. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சும் லோடு இறக்குறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு. என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பலாருன்னு ஒரு அரைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு நான் விலகிட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அம்மா கிட்ட எதையுமே நான் ஷேர் பண்ணல. என் கணவர் மறுநாள் காலையில என்னை கூட்டிட்டு போறதுக்கு வர மாதிரி வந்தாங்க. அப்போ நான் எங்க அம்மா முன்னாடி எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். அப்பவும் எங்க அம்மா சொன்னதா ஒரே வார்த்தை, இந்த பையன் உனக்கு ஏத்தவன் இல்லைன்னு நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னாங்க. அப்போ நான் என்னோட கணவர்கிட்ட கேட்டேன், நான் முக்கியமா அந்த பொண்ணு முக்கியமா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் முக்கியம்னு சொல்லல, முக்கியம் இல்லைன்னு சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, என்னால அவளை விட்டு வர முடியாது இப்போ. அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு அவர் மனசுல என்ன இருக்குன்னு. நான் விலகிக்கிறேன், இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் குழந்தை, என்னோட அம்மா, நாங்க தனியா எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் நம்பி போன அந்த பொண்ணு அவரை விட்டுட்டு போயிடுச்சு, பணம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு என்னையும் குழந்தையா அனாதையா விட்டுட்டு போனாரு. இன்னைக்கு அவரே அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு காசுக்காக. இப்ப திரும்ப நான் குழந்தைக்காக ஏத்துப்பேன்னு நினைச்சு வாழ்றாரு. கண்டிப்பா இனி என் வாழ்க்கை